ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினிக்கான எபிசோட் 37. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா சௌமி இங்கே ஜங்குக்கிட்ட சட்டையை பிடிச்சி கிளின்னு பிடிச்சிருந்துருப்பேன். என்னடா நீங்கள் குடும்பம் ஃபிசிக்கலாக அந்த பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நரக வேதனை கொடுத்து வச்சுருக்கீங்களா, நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருப்பா. ஜங்குக்கு அவரோட சைட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சுட்ருப்பார். இல்லை, நான் அவள் சின்ன பொண்ணுன்றனால தான் கொஞ்சம் டைம் எடுத்தேன். அட் த சேம் டைம் நான் வெளியாளுங்கிட்டலாம் இப்படி ரொம்ப நார்மலாக பேசுகிற ஆள் கிடையாது. ஸோ நானே இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட்டையும் எடுத்து வச்சுட்ருப்பாரு. இந்த சைடு ஹேன் இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே நான் முடிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். என்னதுன்னா, யாருக்கா தோணியிருக்கலாம், மேபி எனக்கு அதை நான் எடிட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சுது. ஒருவேளை யாருக்கா தோணிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட். தோணலைன்னா ஓகே ஃபைன். எல்லோரும் சிலர் யோசிக்கலாம், இது என்ன அவங்க அப்பா அம்மாவுக்கே இல்லாத ஒரு இது இவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அவனும் எல்லாத்துக்கும் அவ சௌமி திட்டுறதெல்லாம் வாங்கிட்டுருக்கான்னு ஜங்குக்கு ஏன் இது பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்துருக்கலாம். என்னன்னா, இவளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அவளை எப்போயோ தண்ணி தெளிச்சு விட்டாங்க, கை கழுவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவள் அவளுக்குன்னு இருக்கிற ஒரு ஆள், ஒரு வெல்விஷர் அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆள்னா அவள் ஃப்ரெண்டு தான். ஸோ அவளுக்கு ஒன்றுனா இவள் தான் நிற்பா, இவளுக்கு ஒன்றுனா இவளும் போய் நிற்பா. அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு அவளை பற்றி எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்தும் அவள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவள் போய் கத்திக்கிட்டு இருக்கா. சிலர் தோணலாம், என்னடா இது ஓவராக துள்ளுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அவங்களுக்கு இதுதான். இவன் ஒயனோட ஒரு வெல்விஷர் மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம தெரிஞ்ச இப்படி நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து சரி இனிமேலாவது அவளுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா அங்கேயும் இப்படியே தான் இருந்திருக்கு, கிடைக்கிற பச்சைன்ற மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஒரு வருத்தம்தான். வருத்தன்றதை விட கோவம் அதிகமாக இருக்குது. அதான். ஸோ அதை தான் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ 2 days ஆச்சு இந்த இஷ்யூலாம் நடந்தது. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கத்தி விட்டு ஜங்குக்கிட்ட போனது 2 days ஆச்சு. ஜங்குக்கு உங்களை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அந்த கெஃபேல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவருக்கு என்னென்னா, ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த தைரியம் வரல. நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அவளை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு அன்றைக்கி அவள் கத்தி விட்டு போனதா, நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் போயிட்டா. இப்படியே அவர் அதே மாதிரி தான், லைக் அங்குக்கு சோக கடலில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு கோப கடலில் முழுங்கிட்டு இருக்கா. அப்படி இதோட தான் உங்களை காமிச்சோம்னா, நீங்கள் அந்த இன்சிடெண்ட்லாம் லைக் அன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டப்பட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கூட நல்லா ஜாலியாக பேசி அதெல்லாம் அப்படியே மறந்துடுச்சு. அப்புறம் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு ஃபைன் சண்டே அப்போ நீங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, சண்டே இல்லை ஞாயிற்றுக்கிழமை உங்களை டியூட்டி போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரு இந்த ட்ரங்க் டிரைவராங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கு ரோட் டியூட்டி பார்த்துட்ருப்பீங்க. ரோட் டியூட்டி பார்க்கும்போது நீங்களாம் அங்கிட்டு ஓரமாக நிற்பீங்க. உங்கள் அதாவது இளமாறன் அவங்களாம் இந்த சைடு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த சைடு தள்ளி நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சும்மா வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் பயங்கர ஸ்பீடாக, அதாவது இந்த ஹோண்டா பைக், ஹீரோ பைக் இருக்கும்ல, கியர் பைக்கு, அதில் பயங்கர ஸ்பீடாக ஸ்பீட் லிமிட்டை தாண்டி வந்துட்டுருக்காரு. இவங்க கை காட்டிகிட்டே இருக்கும்போது இவர் கொஞ்சம் தாண்டி போயிட்டாரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இளமாறன் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போயிடுவார். சேஸ் பண்ணிட்டு நில்லுங்கன்னும் போது அவர் கேட்கவே இல்லை. அவரை கொஞ்சம் தூரம் சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு மறுபடியும் கூட்டு வருவார் தரன்னு. அவர் உடனே கத்துவான். அந்த குடிச்சிட்டு வந்தவன் பயங்கரமாக கத்துவான், யார் தெரியுமா, நான் என்னன்னு தெரியுமா, என்னை பிடிக்கிறீங்க
பண்ணுறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்துட்டு இல்லை ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, யார் அவன் ஓவரா துள்ளுறான் அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் இப்போ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு இளமாறன் வந்து கேட்டோன்னே, இல்லை மேடம் ஒரு ரிப்போர்ட்டரு அப்படின்னோடனே, ஓ ரிப்போர்ட்டரா அப்படின்ட்டு. அப்போது இளமாறன் வந்துட்டு அந்த குளிச்சுட்டு வந்தவன்கிட்ட போய் கேட்குறாரு, அதாவது இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட போயிட்டு, என்ன அது எதுக்கு இப்படி ஹை ஸ்பீடில் போகிறீங்க, லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கீங்க, நாங்கள் ஊதுங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு, அவன் நான் முடியவே முடியாது, நான் யார் தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ரிப்போர்ட்ரு, நான் அதுவும் வந்துட்டு மதிக்கத்தக்க ரிப்போர்ட்ரு. ஆனால் வந்துட்டு அவன் கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்டிங் அந்த தொழிலில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல பேர் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது நான் யார் தெரியுமா, நான் எங்கே போனேன் தெரியுமா, எப்படி இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா, நான் வந்துட்டு ஒரு நியூஸை வந்துட்டு கவர் பண்ணணும், ஸோ என்னை விடுங்க, நான் போகணுன்ட்டு இருக்கும்போது அவன் இது பண்ணிகிட்டே இருக்கான், துள்ளிக்கிட்டே இருக்கான். ஆனால் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இளமாறன் வந்துட்டு, இல்லை நீங்கள் ஊதியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் ஊதும்போது அவன் ஊத மாட்டான், ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே குடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊத மாட்டேன்னு அப்புறம் வந்துட்டு எல்லோரும் இது பண்ணதுக்கப்புறம், நீங்களும் வருவீங்க ஊதுங்க சார், பெரிய ஒரு மரியாதையான வேலையில் இருக்கீங்க, நீங்களே இப்படி பண்ணக்கூடாது, ஊதுங்க அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஊதுறான், லிமிட் காமிச்சிருச்சு, லிமிட்டை தாண்டி குடிச்சிருக்கிறத காமிச்சிருச்சு. ஸ்பீட் லிமிட்டும் வந்துட்டு டிடெக்ட் பண்ணதில் ஸ்பீட் லிமிட்டும் அதிகமாக இருக்குது. சார் ஓரமாக வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு, யார் தெரியுமா நானுன்னே, சார் நீங்கள் என்ன யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால தான் பேசிகிட்டு இருக்கேன், வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இது பண்ணீங்க, நான் ஒரு நியூஸை கவர் பண்ணோம் சார், அது எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் டியூட்டியை நீங்கள் பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் டியூட்டியை பார்க்க போகணும், என்ன விடுங்கன்னே. சார் புரியாமல் பேசாதீங்க, நீங்கள் குடிச்சிருக்கீங்க, ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போயிருக்கீங்க, ஸோ ஓரமாக வண்டியை நிப்பாட்டுங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மதிப்பான வேலையில் இருக்கிறனால தான் வந்துட்டு நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், இதே வேறு யாராவதுன்னா நான் வந்துட்டு என்னோடய டீலிங்கே வேறு மாதிரி இருக்கும், ஸோ ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னோடனே இவன் கேட்கவே மாட்டேங்க, நான் துள்ளிக்கிட்டே இருக்கேன், நான் வந்துட்டு போகணுன்னே. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன், என்ன இப்போ துள்ளிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு பண்ணது தப்பு, நீங்கள் குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டியிருக்கீங்க, உங்கள் வேலைக்கு மரியாதை கொடுத்துட்டு நாங்கள் அவங்கள ரொம்ப மரியாதை நடத்தினா, இப்போ நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் பேச, அந்த ஆள் திரும்ப பேச, இவங்கெல்லாம் சண்டை, பெரிய சண்டையாயிடுச்சு. சண்டை வந்துட்டு பெருசாகி அடிதடி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கான். அவன் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அடிக்க வர போலீஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ஆக்சுவலாக எதுக்கு போயிருப்பான், ஒரு நியூஸை கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே போயிருப்பான். அதே மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் போவாங்க. அந்த மாதிரி போகும்போது என்ன அது சண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே இறங்கி வரும்போது பார்க்கும்போது, இப்படி இந்த ரிப்போர்ட்டர் சண்டை போட்டுட்ருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்குலாம் என்ன தோணும், இவர் ஒரு மரியாதையான ஆள், இவர் வந்துட்டு இங்கே சண்டை போடுறாருன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த போலீஸ் எல்லாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கவர் பண்ண வந்தோடனே வந்துட்டு அவங்கள நிறையா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு இதை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நடக்கிறத கூட அது ஒரு சில்லற விஷயம் அப்படின்றனால அதை விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட்டர், நம்ம கூட இருக்கிற ஒரு சக ரிப்போர்ட்டருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இப்படியே வந்துட்டு நிற்கிறாங்க. இப்படி என்னாச்சு, எப்படி நீங்கள் எங்கள் மூத்த பத்திரிக்கையாளரை வந்துட்டு இங்கே எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களாம் சண்டைக்கு வராங்க. நீங்கள் வந்துட்டு அதை அந்த சுச்சுவேஷனை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் எவனுமே கேட்க மாட்டேங்கிறா. டே எவனாவது சொல்கிறத கேளுங்கடா, ஒரு நிமிஷம், அந்தாலே தப்பு பண்ணிட்டு புரியாமல் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சேர்ந்து கூட கத்தி எங்கள் ஜீவனை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேங்க. பட் ஒருத்தனும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கண்ணா. ஐயோ சாமி, என்னடா இவன் உச்சி வெயிலில் இவங்க வேறு உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வந்துட்டு பொறுமையை இழந்து மைக் எடுத்து ஸ்டாப்னு கத்துறீங்க. எல்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்றுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் கசக்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்கள மீறி ஒரு சத்தம் கேட்குதுன்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவ்வளோ நேரமும் ஃபுல்லாக கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குங்க சண்டையில். அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து போலீஸ் எல்லாம் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க, அதை இவர் வந்துட்டு பிடிக்க வந்து இப்படி கேட்க வந்து நியாயம் கேட்க வந்து இதாகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உடனே மைக் இது பண்ணிவிட்டு, என்ன நீங்கள் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறது கேட்குறது, நாங்கன்னா இங்கே உங்களுக்கு வச்ச வேலையாளுங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்து
விட்டுருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க ஆச்சு ஊச்சுன்ட்டு. நாங்கள் சொல்கிறத கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பதில் சொல்லுவோம். நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் கிடைக்கும். அதை விட்டு கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி தான் பதில் கிடைக்கும்? அவரும் அப்போதிருந்து கத்திக்கிட்டே இருக்கார். ஏன்னா கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி தான் பதில் கிடைக்கும், இல்லை எப்படி தான் பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோடனே இப்போ வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி அமைதியாகி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா அந்த அம்மா வாட்டுக்கு என்னென்னமோ சொல்லுதுன்ட்டு. இருங்க ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறோம். நாங்கள் இங்கே டியூட்டி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு எங்களை வந்துட்டு ரோட் டியூட்டி போட்டிருக்காங்க. யாரெல்லாம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வந்திருக்காங்களோ அவங்கள பிடிச்சி ஃபைன் போட சொல்லி இன்றைக்கி எங்களுக்கு டியூட்டி இங்கே வந்திருக்கு. நான் அவங்கள வந்து என்னோடய சூப்பர்விஷன் கீழே என்னோடய ஸ்டேஷனில் இருக்க எல்லோரும் டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மூத்த பத்திரிக்கையாளர் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு ஸ்பீட் லிமிட்டை தாண்டி வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். பிடிச்சி கேட்டால் நான் பெரிய ரிப்போர்ட்டர்னு. உங்கள் வேலைக்கான மரியாதை வந்துட்டு நீங்கள் செய்கிற தொழிலுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்தா அவருக்கு அவ்வளோ மரியாதையை நாங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் என்னன்னா நான் பெரிய ரிப்போர்ட்டர் பெரிய ரிப்போர்ட்டர் தானே. அப்போ அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ரூல்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கு. முதல்ல குடிச்சிட்டு எதுக்கு அவர் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார்? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு தானே. அப்போ அவர் என்னன்னா அவர் மேலே தப்பு வச்சுட்டு எங்களை வந்து சண்டைக்கு வந்துட்டுருக்காரு. நாங்கள் எங்கள் வேலையை பண்ணுறதுக்கு தான் அவரை நாங்கள் வழி மறித்தோம். அவர் வந்துட்டு வழி மறிக்கிறதையும் மீறி வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போனார். எங்கள் ஆளுங்க போய் கூட்டிகிட்டு வந்து திரும்ப இங்கே கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு செக் பண்ணணும் ஊதுங்கன்னு சொன்னால் அதையும் செய்ய மாட்டோன்ட்டு அதுக்கப்புறம் ஊதும் போது லிமிட்டை தாண்டி குடிச்சிருந்தார். ஸ்பீட் லிமிட்லேயும் வந்து பார்க்கும்போது அவர் லிமிட்டை தாண்டி போயிருந்தார். அதனால வண்டியை ஓரம் கட்டுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கத்துறாரு. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யவில்லை. இப்போ இதுவே ஒரு க்ரைம் தான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் வேலையை செய்யவில்லை. நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. அவர் இப்போ வண்டியை ஓரமாக நிப்பாட்டணும். அதுதான் சொல்லிவிட்டு இது எங்களை இங்கே நிப்பாட்ட வைக்கிறீங்க. நீங்கள் தானே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தீங்க போலீஸ்காரங்கன்னா லஞ்சம் வாங்கினா பெரிய இதான்னு, போலீஸ்காரங்கன்னா பெரிய இதான்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள். ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து அவர் இப்போ வண்டியை இப்போ ஓரமாக நிப்பாட்ட வைக்கிறீங்க. அதுதான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு ஓரமாக மைக் எடுத்துகிட்டு ஓரமாக போய் நின்றுட்டீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சைடு தானே தப்பு. தேவையில்லாமல் வந்து மண்டையை கொடுத்து இப்போ தேவையில்லாமல் அசிங்கப்பட்டில் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே எல்லோரும் கேமராவை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ கேமரா லைவில் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஆளுக்கு தப்புன்னு தெரிஞ்சோடனே ஒரு சில பேர் ஆஃப் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்துட்டு சரி ஆஃப் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு அங்கேருந்து சொல்லிட்டாங்க. இல்லை வேணாம் ஆனதுன்னு ஆயிடுச்சு, லைவ் அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு லைவ் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு மொத்தமாகவே எல்லோரும் லைவ் விட ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பாங்களா. இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மூத்த பத்திரிக்கையாளர்னா ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கிறவர். கொஞ்சம் நிறைய கேசஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை இது பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிறவர் இப்படி ஒரு சில்லற விஷயத்தில் மாட்டி அசிங்கமாகி போயிடுச்சு அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுவும் ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாகவே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இது பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் ஜூனியர்ஸ் மாதிரி தானே. இவர் வந்துட்டு சீனியர் நம்பர் சார் வண்டி எடுத்துகிட்டு போயிருங்கன்னொடனே என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீ யார்? நீ எல்லாம் எனக்கு கீழே வேலை பார்க்குற, நீ வந்துட்டு என்னை வண்டி எடுத்துகிட்டு போன்ற, நான் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து இவங்க ஆஃபீஸில் இருப்பாங்களா அவங்கள வர சொல்லி, சார் நீங்களாம் சொல்லி புரிய வைங்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, குடிச்சுட்டு பண்ணிட்டார். நாங்கள் சரி இவருக்கு ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்ததில் எங்களுக்கும் சேர்ந்து எங்கள் பேரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்னே. என்னதான் அவன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே மேலதிகாரிங்க இருப்பாங்களே இவருக்கும் மேலே அவங்க கேட்கும்போது நியூஸ் கவரேஜ் யார் பக்கத்தில் இருக்காங்களோ போய் கவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி நான் பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஐயோ ஏயா இப்படி உயிரை வாங்குற, குடிச்சுக்கிட்டு ஏயா போனோடனே இல்லை பக்கத்தில் இருந்தே சரி என்ன அப்படியே போயிட்டேன் அப்படின்னோடனே. ஸோ ஒன்றால் இப்போ சேனல் பேரும் சேர்ந்து கெடுதியா? ஏன் அப்படி சும்மானு இல்லாமல் ஏன் இருக்கிற பிரச்சனை பார்த்தல இப்போ நீயும் புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிறவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் மேலே இருப்பாங்களே எம்டிஸ்லாம் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு அவரை அங்கேருந்து எப்படியாவது ஃபைனை கட்டிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க. எம்டி மேலேருந்து வந்துட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் வண்டி நிப்பாட்டி ஃபைனை கட்ட சொல்கிறாங்கன்னே. அது எப்படி நான் தப்புன்னொன்னே, பாரு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே இப்போ தெரியும், மொத்த ஊருக்குமே தெரிஞ்சிருச்சு நீ பண்ண விஷயம், உன் மேலே தான் தப்பு. இப்போ நீ ஃபைனை கட்டலன்னு வச்சுக்கோ, ஏன்
என்ன சொல்கிறது எனக்கு தெரில. ஒழுங்கா ஃபைனை கட்டு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் இவங்களே வந்துட்டு இந்த ஆள் கொஞ்சம், அதாவது ரொம்ப போதை கிடையாது, இந்த லிமிட்டுன்னு இருக்கும்ல, அந்த லிமிட்டை தாண்டி தான். ஆனால் ரொம்ப தலைக்கேறுற போதை இல்லை, கொஞ்சம் நிதானம் இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஈகோ, என்னடா எப்போ என்ன பிடிப்பீங்க அப்படின்ற ஒரு ஈகோவில் தான் அவர் அண்ணன் சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இவங்களோட சீனியர், அந்த ரிப்போர்ட்டரோட சீனியரே வந்துட்டு இப்படி ஃபைனை கட்டி இப்படி இது பண்ணிட்டு இவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி வீட்டுக்கு போய் வீட்டில் போய் விடுறாங்க. இவர் வீட்டில் இருந்தவர், வீட்டில் சண்டேன்றனால குடிச்சிட்டு சரி இருக்கும்போது, சண்டேலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு இருக்கும்போது இப்படி நியூஸ் கவரேஜ்னு சரி நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம் நம்ம போவோன்னும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவர் மேலேயும் தப்பு இருக்குது, குடிச்சிட்டு போயிருக்கக்கூடாது, கூட யாராவது கூப்பிட்டு போயிருக்கணும். அவர் மட்டும் தனியாக போனனால தான் இப்போ வந்து நீங்கள் பிடிச்சிருந்துருப்பீங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த மீத சேனல்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஜூனியர்ஸ், அவங்கள வந்துட்டு இப்படி அவங்கக்கிட்ட சாரி சொல்கிறாங்க. சாரி மேடம், எங்கள் சைடு தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி இல்லை நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, இந்த மாதிரி செய்யாமல் இருங்க. ஒரு மதிப்புக்குரிய இடத்துல வந்துட்டு வேலை பார்க்குறீங்க, மக்களுக்கு வந்துட்டு ஒரு செய்தியை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது மூலியமாக தான் மக்களுக்கே வந்துட்டு ஒரு விஷயம் உலக நடவடிக்கையே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி தப்பு பண்ணால் எப்படி? அது ஒரு உதாரணமாக ஆயிடாதா? நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் மக்களை நாங்கள் குறை சொல்லுவோன்ற மாதிரி ஆயிரும்ல. ஸோ நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நாங்களே போராடிட்டு இருக்க முடியாது, நீங்களும் எங்களுக்கு கூட இருந்து உதவி பண்ணணும். 4 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் நீங்களும் இருக்கீங்கள, சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, அதுக்கப்புறம் மீடியான்னு நீங்களும் இருக்கீங்கள, அதை மனசில் வச்சு நடந்துக்கோங்க. உங்களால் தான் வந்துட்டு மக்களுக்கு பல விஷயம், நிறைய விஷயம் உங்களால் நடந்துக்கிட்டு இருக்குது. பல மக்களுக்கு வந்துட்டு நீதி கிடச்சிருக்கு. அதை மனசில் வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், எங்கள் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அவங்களாம் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிகிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மூத்த பத்திரிக்கையாளர் இருப்பார்ல, அவர் வந்து நின்றுட்டு இருப்பார். அதாவது கிளம்பி போகிற டைமில் தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது, கோவத்தோட உச்சிக்கே போய்ட்டார். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவர் சேர்த்து வச்ச பேர் ஃபுல்லாக நீங்கள் கெடுத்து கூட்டிச்சவரை ஆக்கி விட்டீங்கன்னு அவருக்கு ஒரு நினைப்பு. ஆக்சுவலாக அவர் பண்ண தப்புக்கு அவர் இப்போ இது பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு நான் இவ்வளோ வருஷமாக என்னை பார்த்து எல்லோரும் மரியாதை கொடுத்த ஒரு மரியாதையை ஒரே நிமிஷத்தில் இந்த பொண்ணு வந்துட்டு சுக்குநூறாக ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட உச்சத்துலேயே வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டே போகிறார். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. அப்போ வந்து நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மீடியா பர்சன்ஸ்க்கு, இப்படி ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் போய் முறைச்சி பார்த்துட்டே வந்துட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அப்படி வண்டியில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் அப்படியே முடியுது. அப்புறம் ஒரு ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு அங்கே டியூட்டி பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் வந்துடுவீங்க. ஒரு 4 அந்த வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு டீமை வந்துட்டு மாற்றி விட்டு நீங்கள்லாம் வந்திருப்பீங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா அர்ஜுன் வந்துட்டு வேகமாக வந்துட்டு உங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க இவனுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி, உங்கள் மேடம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா தருக்கே அப்படின்னோடனே ரூமுக்கு வந்துட்டு 2 பேருமே போவீங்க. பரவாயில்லையே மாஸ் பண்ணி விட்ட அப்படின்னோடனே என்னது அப்படின்னோடனே உங்களுக்கு அது ஒரு சிச்சுவேஷன், நிறைய சண்டை நடக்கும், மக்களே நிறைய பேர் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சண்டையை பார்த்து உங்களுக்கு இது அதுவும் ஒரு மாதிரி சண்டை அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா பரவாயில்லையே அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆள், அந்த ஆளே எய்த்து கேள்வி கேட்டோன்னே என்ன அப்படின்னே அப்படின்ட்டு யோசிக்கும்போது அந்த ரிப்போர்ட்டரா என்ன, ஆமாம் இதில் என்ன இருக்குது, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, நான் கேள்வி கேட்டிருக்கேன், இதில் என்ன, நான் அவரே தப்பு பண்ணவரே அவ்வளோ துடுக்காக பேசும்போது நான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நான் கேட்கக்கூடாதா அப்படின்னே, ஆள் பயங்கர ட்ரெண்டிங்கில் போகிறேன்னொடனே, ட்ரெண்டிங்கில் போகிறேன்னா அப்படின்னே, ஆமாம் அப்படின்னே, என்னடா சொல்கிற அப்படின்னே, உனக்கு விஷயம் தெரியாதா, அதை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி அவங்க லைவ் டெலிகாஸ்ட்டில் விட்டுட்டு இருந்தாங்கன்னா, என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பார்வை பார்க்குறீங்களா, ஆமாண்டி அப்படின்னே, அப்படின்னே, அவனுங்க என்ன நினச்சிருந்துருப்பானுங்க போல, சரி போலீஸ் ஏதோ பண்ணுறானுங்க நம்மளுக்கு கவரேஜ் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி லைவ் போட்டிருந்துருப்பானுங்க போல். அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆகி ரிவீட் அடிச்சிருச்சோடனே, அப்படியா அப்படின்னே ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி புரியாத மாதிரி கண்ணை ஊட்டி பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து எடுத்து காட்டும் போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படியே அவன் காட்டுறான் உங்களுக்குன்னா. ஓ மை
காட் அப்படின்ட்டு அவன்கிட்ட சும்மா சீன் போடுறதுக்காண்டி பண்ணுறேங்க நீ மூடு அப்படின்னே ஏச்சி அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இது பண்ணிவிட்டு இல்லைடா உண்மையிலே அவர் மேலே தப்பு இருக்குன்னு தப்பு இருக்குதான் நம்ம சொல்லியிருக்கோம் அது நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சில பேர் வராங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா உடனே வந்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் 2 பேர் பேசி அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ போலீஸ் வந்துட்டு உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு நல்ல பேர் இருக்குது, இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பேர் சேர்ந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இதுவும் நல்ல பேரோட இன்னொரு பேர் சேர்ந்த மாதிரி இப்படி இதாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி 2 பேர் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுன் கிளம்பிட்டான். டெய்ஸிஸ் இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா பேக்ரவுண்டில் சாமி பாட்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அப்படி கிடையாது. சில பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மக்களுக்கு நிறையா செய்திகளை வந்துட்டு வெளியே சொல்லியிருக்காங்க. நிறையா ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்தாமே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்னால நிறையா மாறி இருக்கும். ஸோ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அப்படி கிடையாது, சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரில, யாராவது ஜேர்னலிசம் படிக்கிறவங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு கிளாரிஃபிகேஷன். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் சில பேர் அவங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. சரி சும்மா ஒரு கதைக்கு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ கதைக்கு தேவைப்படும், கதைக்கு அடுத்தடுத்து இருக்கணுன்றதுக்காண்டி நான் ஒரு இதுக்காண்டி தான் வச்சுருக்கேன், தவிர எந்த ஒரு உள்நோக்கத்துக்காண்டி இதை நான் செய்யலை. இது ஒரு டிஸ்க்ளைமர், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம், கமெண்ட்ஸ் சில பேர் போடுறீங்க போல், ஆனால் எனக்கு கீழே வந்துட்டு காட்டவே மாட்டேங்குது. எங்கேயுமே எனக்கு அந்த கமெண்ட்ஸ் காட்டவே மாட்டேங்குது. ஒரு சில கமெண்ட்ஸ் தான் காட்டுது, ஒரு சில கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குது. யாருக்காவது வேறு சேனல், இன்கேஸ் வேறு சேனல் இருக்கிறவங்க யாராவது வந்துட்டு இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் ஒரு சிலது மட்டும் கீழே ஷோ ஆகுது, சிலது ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சு, சரி சேனல் இல்லாதவங்க வேறு யாருக்காவது தெரியும் அப்படின்னா அவங்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியலன்னா ஓகே ஃபைன், நம்ம எப்படியாவது போராடி அதை தேடி எடுப்போம் உள்ள அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு எப்படியாவது நோண்டி அந்த கமெண்ட்ஸையும் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்டினியூ பேக் டு த ஸ்டோரி. இது வந்துட்டு ஜங்குக்குமே பார்த்துருப்பார், அவருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸு அப்படின்ற மாதிரி இப்படி ஹேண்ட் வந்து காமிச்சிருப்பார், பாஸ் இப்படி மேம் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே அவருக்குன்னா ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் இருக்குது, வா நம்ம ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் இப்படி இருக்கிற பொண்ணை வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு தள்ளி அவளோட மனநிலைமையை வந்து இந்த அளவுக்கு சுக்காக உடச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னுமே அவருக்கு ஃபேஸ் பண்ண அந்த தைரியமே சுத்தமாக இல்லை. எப்படி இருந்த பொண்ணை எப்படி ஆக்கிட்டாங்க, நம்ம தான் காரணம், நம்ம ஒழுங்காக இருந்திருக்கணும், என்ன தான் அவங்க பண்ணியிருந்தாலும் புருஷனாக நான் வந்துட்டு நின்று இருந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கில்ட் இன்னுமே அவர் வந்து குத்திக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டுமே பார்த்துருப்பா, பாரா இவன்னா இருக்க பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான்ப்பா, நம்ம ஃப்ரெண்டு நல்லா ஆகிட்டு இருக்கா, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கா, அவ்வளோ கஷ்டத்தையும் மீறி இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷம்தான் பட்டுக்கிட்டு இருப்பா. அப்படியே வந்துட்டு சரி சந்தோஷம் மட்டும் போகாது, அவளை நேர்லேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நேராக வந்துட்டு கிளம்பி வந்திருப்பா. அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் தெரியும்ல. ஸோ ஸ்டேஷன் வரும்போது இப்படி டியூட்டியில் வந்துட்டு ஒரு ஏட்டு மட்டும் இருக்கார். அவர் வந்துட்டு பார்த்துட்டு யார் என்ன இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே கம்ப்ளைண்ட்டா, இல்லை கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது அப்படின்னோடனே அப்புறம் என்னது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டோடனே இல்லை ஒயன் அப்படின்ட்டு ஒயன்னு சொல்ல வந்துட்டு ஐயோ இல்லை கமிஷனர் மேடம் பார்க்கணும் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த வேலைக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கமிஷனர் மேடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கமிஷனர் மேடம்மா எதுவும் பிரச்சனையா எதுவும் நான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எழுதுகிறேன் அப்படின்னே இல்லை கமிஷனர் மேடம் தான் பார்க்கணும் அப்படின்னே என்னம்மா எதுக்கு நான் இன்ஸ்பெக்டரை கூப்பிடுவா, எதுவும் பிரச்சனையா, யாரும் சண்டை போடுறாங்களா, எதுவும் பிரச்சனையே, கமிஷனரை பார்க்கணும் பெரிய பிரச்சனையா, வரதட்சணை கேஸா அப்படின்ற மாதிரி வரதட்சணை கேஸுன்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்டு சிரிக்கிறாளா, இல்லை கமிஷனர் ஒயன் பார்க்கணும் அப்படின்னோடனே ஒயன் பார்க்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு பார்க்குற மரியாதை இல்லாமல் சொல்கிறாங்கன்னே இல்லை நான்
கமிஷனர் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே, "அ ஓ! அப்படியா? இந்த இருங்க ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன்" அப்படின்ட்டு இப்படி நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணோடனே நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு உள்ளே இருந்ததுடனே, "மேம் உள்ளே வரலாமா?" அப்படின்னே, உள்ளே வாங்க" அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம், "மேம் உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க" அப்படின்னோடனே, "ஏது கேஸா?" அப்படின்னோடனே, இல்லை கேஸெல்லாம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்கன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பைத்தியக்காரி அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு, உள்ளே வர சொல்லுங்க" அப்படின்னோடனே, மேடம் உள்ளே வர சொல்லவா?" அப்படின்னோடனே, சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னோடனே, "ஓ ஓ அப்போ சரி மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு, நீங்கள் உள்ளே போகலாம், மேடம் வர சொல்லிட்டாங்கன்னே, சரிங்க தேங்க்ஸ்" அப்படி சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துட்டாரு. "ஓ ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. சரி உங்கள் ஃப்ரெண்டு தரன்னு ஓடின்ட்டு, மச்சான் என்னடி பெருசாக சம்பவம்லாம் பண்ணிகிட்ருக்க, டெய்லி உன்னை பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கே, டிவியை திறந்தாலே வந்துட்டு அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க, வரதட்சணை கமிஷனர்னு வேற வந்துட்டே இருக்கே" அப்படின்னே, நீ வேற சும்மான்றி, வரதட்சணை தடுப்பு கமிஷனர்னு சொல்கிறேன்னு, அவனுங்க அப்படி தானடி சொல்கிறானுங்க வரதட்சணை கமிஷனர்னு, நீ மூடு அப்படின்னே, சரி என்ன அப்படின்னே, இப்படி நடந்துச்சுடி, இப்படி 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 நடந்துச்சு, அவனுங்க ஏதோ பருப்பு மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னே, அப்படியா, ஆனால் பரவாயில்லடி மாஸ் பண்ணிட்டேனே, மயிரில் பண்ணேன் அப்படின்னோடனே, சரி என்ன அந்த பக்கம் அப்படின்னே, இல்லை அது என் ஃப்ரெண்டு கொஞ்சம் செலிப்ரிட்டி ஆகிட்டு இருந்தா, சரி அதை செலிப்ரேட் பண்ணலாமேன்னு வந்தோடனே, வேலைக்கு போகலையா அப்படின்னே, அவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுச்சா, உடனே வந்து நீ பார்க்குறீங்க மூஞ்சி மாறுறது என்னடி அப்படின்னே, எல்லாடி ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு வேலைக்கு போக, அவளுக்கு சொல்ல மனசு இல்லையா, ஸோ அதனால் சும்மா ஒரு உருட்டு வந்துட்டு கடுப்பாக இருந்துச்சு, அதான் ஒரு 2 நாள் லீவ் போட்டிருக்கேன்னே, அடிப்பாவி வேலைக்கு போய் இன்னும் கொஞ்சம் நாள் கூட ஆகலாம், அதுக்குள்ளே லீவா அப்படின்னு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு, சரி இரு, வேலையில் ஒரு 1/2 மணி நேரம் இரு, முடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னே, வெளில போகலாமா அப்படின்னே, போகலாம் எங்கே அப்படின்னோடனே, எங்கே போகலாம் நீயே சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே, அன்றைக்கி போனோம் பாரு காளான் சாப்பிட போகலாமான்னே, ஐயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி வா போகலாம் அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு அவளும் இது பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு, எல்லாம் பார்க்குறீங்க இந்த ஒர்க் எப்படின்னோடனே, அவள் பார்த்துட்டே இருக்கா அவங்கள, என்னடி பார்க்குற அப்படின்னே, இல்லை சும்மா பார்த்தேன், டம்மி பீஸ் மாதிரி இருந்தேன், இப்போ என்னென்னா டான் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கானுங்கன்னே, மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு, சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு வெளியே இன்னும் 2-3 ஃபஸ்ட்டு ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார், இப்போ 2-3 பிசியெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னே, வேறு எதுவும் ஒர்க் இருக்கா அப்படின்னே, இல்லை மேடம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னே, நானும் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டேன், எதுனாலும் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், எந்த எமர்ஜென்சினாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னே, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சல்யூட்லாம் பண்ணுறாங்களா நீங்களும் அப்படின்ட்டு சும்மா தலையை ஆட்டிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்று பார்க்குறா, என்னோடய சல்யூட்லாம் பண்ணுறாங்கன்னே, என்னடி நான் இதை பார்க்குற வேலைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்களான்னு, ஏன்னா மாசாக இருக்குடி அப்படின்னு, மாசாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு, நீங்கள் தான் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்களா, ஸோ அதில் உங்கள் ஃப்ரெண்டை ஏற்றிட்டு கூட்டு போகிறீங்க, அவன் வந்துட்டு குதிக்கிறா, நல்லா இருக்குன்னு இருக்கும் அப்படி சொல்லிட்டு காளான் வந்துட்டு சாப்பிட்லான்னு இது பண்ணும்போது, பட் நின்று உங்களுக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா யூனிஃபார்மில் இருக்கீங்க, ஒரு மாதிரி நீ மட்டும் சாப்பிட மச்சான் நான் வேணாம் அப்படின்னோடனே, ஏன்டி அப்படின்னோடனே, இல்லைடி யூனிஃபார்மில் இருக்கேன் சாப்பிட்டா சரி வராது ஒரு மாதிரி இருக்கும்னே, அப்போ எனக்கும் வேணாண்டி அப்படின்னே, இல்லைடி நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னே, அப்போ எனக்கும் வேணானே, சாப்பிட்றி அப்படின்னே, அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காளா, அப்போ வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு, சரிவா நீ இன்றைக்கி என் வீட்டுக்கு வா அப்படின்னே, உன் வீட்டுக்கா அப்படின்னே, ஆமாம் ஏன் அப்படின்னே, ஏன் இவ்வளோ ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறீங்களா, இல்லை பெரிய செலிப்ரிட்டி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களே அதான் பார்த்தேன் அப்படின்னோடனே, கிண்டல் பண்ணாதடி வா அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 காளான் அதெல்லாம் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அப்படியே வந்துட்டு போகிற வழிலாம் அப்படின்ட்டு சும்மா கிண்டல் பண்ணிட்டே வரா, சும்மா நிறேன்டி வாயை மூட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடெல்லாம் கொஞ்சம் குப்பையாக அப்படியே கொஞ்சம் மெஸ்ஸியாக கிடக்கு, அவள் வந்துட்டு
பார்க்குறேன். "என்னடி?" அப்படின்னோடனே, நீ வேற டப்பு டப்புன்னு காலைல அப்படியே கிளம்புறது தான். சாயங்காலம் வந்தேன் இல்லை வெளியும் பார்ப்பேன்னொடனே, ஆஹா வெளியே தான் கமிஷனர் வீட்டுக்குள்ளே பாரு கலீஜாக கிடக்கு அப்படின்னோடனே, "நீ மூடுறி ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துகிற? எனக்கு வெளியே இருந்து ஆளே தேவையில்லை என்னை அசிங்கப்படுத்த, நீ ஒத்தாலே போதுன்னொடனே, ஆமாம் பாரு எப்படி கிடக்கணும்னு, நீ மூடு இந்த சேரில் மட்டும் உட்காருன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி வை கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன எப்படி போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவள் வந்துட்டு சும்மா ஒரு மாதிரி மலுப்பலாகவே பதில் சொல்கிறா. ஆமாண்டி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒரு நாளாக சிரித்து பேசுகிறேடி வேலையை பற்றி அப்படின்னே, கடுப்பாக வருதுடி வேலையை நினைக்கும் போது என்னன்னே, இருக்கும்ல இருக்கும்ல, அவன் காசு கொடுத்து உன்னை வேலை வாங்குறான், அதுக்கும் அதாவது கரும்பு திங்கிறதுக்கும் உனக்கு கூலி வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை பார்த்துட்டே கேட்குறீங்களா? உடனே எனக்கு வேணும் அப்படின்னோடனே, சி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு, சரி உன் வேலையை பற்றி சொல்லணுன்னே, என் வேலை என்ன எப்போ பார்த்தாலும் தெருவாக திரிவேன், அக்யூஸ்டை தேடுவேன், இல்லை ஏதாவது கேஸ் பெண்டிங் இருந்தால் பார்ப்பேன், இந்த மாதிரி நடக்கும். ரோட் டியூட்டி போடுவாங்க, அப்போ இல்லைன்னா ஏதாவது வரதட்சணை கேஸ் வரும். வரதட்சணை கேஸ் தாண்டி வருது, என்கிட்டயே வரதட்சணை கேஸ் தான் கொண்டு வரானே, நீ தான் அதில் ஸ்பெஷலிஸ்டாமே அப்படின்னு. அப்படி இல்லடி, அது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு, ஆஹா நீ வந்து இப்படி மாட்டினால, அதாவது முன்னாடி இந்த மாதிரி வரதட்சணைலாம் அனுபவிச்சனால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு மனசு வாய் வந்துச்சு டக்குன்னு. வேணாம் அப்படி சொன்னால் அவள் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு, சரி மச்சான் நான் இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு படுத்துட்டா. நீங்கள் பார்க்குறீங்க அடியே அப்படின்னோடனே, ஆமாண்டி நீ எல்லாம் கிளம்பி போகிறதுக்கு எரிச்சலாக இருக்குது, செய் சாப்பாடு தான் செய் அப்படின்னோடனே, உனக்கு பகுமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு சாப்பாடு செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்படியே கிளம்புங்க. அவள் சும்மா பேருக்கு வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு அவாட்டுக்கு வர, பல்லையாவது விளக்குடி ப்ரெஷ் எடுத்து தரேன்னு, அதெல்லாம் தேவையில்ல நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன், என் வீட்டில் மட்டும் இறக்கி விடு அப்படின்னோடனே, வேலைக்கு போகல அடி அப்படின்னோடனே, போவோம் அப்படின்னோடனே, அடியே அப்படின்னோடனே, பார்த்துக்கலாண்டி வா வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி காலேஜில் தான் லேட்டாக வருவேன்னா வேலைக்கு மாடி லேட்டாக போவேன், சம்பளத்தில் பிடிக்க போகிறேன் என்னன்னே, பார்த்துக்கலான்னு நீ திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டில் இறக்கி விட்டு, நான் வேணா நிற்கவாடி உன்னை வீட்டில் கூட கம்பெனியில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னோடனே, வேணாம் நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னோடனே, ஐயோ இதை திருந்தாது, கொஞ்சமாக திருந்துடி வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மெச்சூர்ட் ஆகணுன்னே, பார்த்துக்கலாம்னு ஒன் டபுள் ஆன்சராக சொல்லாதடி அப்படின்னோடனே, நீ போடி உனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னே, என்னை கிளப்புறதுலேயே உருப்பிடுற வேலையை பாரு அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னோடனே, சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அவள் வந்துட்டு, அவளுக்கு வேறு வேலையில் நானே வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் சரி சொல்ல வேணாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது வேலையை தேடுவோம், கொஞ்ச நாள் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேலையை தேடுவோம் அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் அந்த மாதிரி தான் தர்றேன். இவளுக்கு என்னென்னா வேலையை விட்டாச்சு, நம்ம வேலை அடுத்து தேடணும், பிளாக் லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. சரி நம்ம தேடுவோம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேடுவோம். இவ்வளோ நாளாக ரெஸ்ட்டில் தான் இருந்தா, வந்து ஒரு மாதம் கூட முழுசாக வேலை பார்க்கலாம், அதுக்குள்ளேயும் இன்னொரு ரெஸ்ட் மினிக்கு. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வேலையை தேடுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவள் சுற்றிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஒர்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை பார்க்குறீங்க, 3 பேர் லைஃப், அதாவது நீங்கள் ஜங்குக்கு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒர்க்குக்கு போகிறீங்க, வேலை பார்க்குறீங்க, அப்படியே டியூட்டி போகிறீங்க, அந்த மாதிரியே தான் வந்துட்டு இருக்குது. உங்கள் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பறி கொடுத்த மாதிரியே தான் இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன் பாஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கார், இப்போல்லாம் முன்ன மாதிரி கூப்பிட்றதே இல்லை, அப்படி வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்றதே இல்லை. ஹேண்ட் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி பண்ணுங்கன்னொடனே ஹேண்டை பார்த்து கூப்பிட்டு கேட்பாங்க, பாஸ்க்கு என்னவா எதுவும் பிரச்சனையா அப்படின்னே, இல்லை அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை பாஸ் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கார் அதான் கேட்டோன்னே,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனும் கொஞ்சம் அப்படியே மூடி மறைச்சிடுவார். என்ன சொல்லவா முடியும் அவருக்கும். ஆனால் லைட்டாக கோவம், இப்படி பண்ணியிருக்காங்களே இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த, அதுவும் காசு பணத்துக்கு. எப்படியும் காசு பணமாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்க நல்லா பணக்கார ஃபேமிலி, அந்த மாதிரி வரதட்சணை அந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு கேவலமான ஒரு ஃபீலிங்கை தான் அவரும் ஹேனும் சுற்றிட்டு இருப்பார். அண்டு இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு அவள் சாப்பிட்டோம் தூங்கணும் ரிப்பீட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காளா. அப்பப்போ இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, என்ன வரல அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. இவள் ரிசைன் பண்ணோன்னு சொன்னால், என்ன இவ பாட்டுக்கா ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறா, எப்படி இவளை இது பண்ணுறாங்க, எதுவும் ரெக்கமெண்டேஷனில் வந்தாளா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவும் வெளியே சொல்லிக்கல. சரி, நம்ம அடுத்த வேலை கிடச்சதுக்கப்புறம் சும்மா ரிசைன் பண்ணிட்டோம், எனக்கு அது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு இவள் அமைதியாகவே இருக்காள். அப்பப்போ சொல்லுவாங்க, இப்படி பாஸ் இப்போல்லாம் முன்ன மாதிரி வரதில்லை, நீ தான் மிஸ் பண்ணுறப்போ அப்படின்னே. அந்த ஆளுக்கு நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னோடனே, சீச்சி அப்படி சொல்லலை, பாஸ் இப்போ முன்ன மாதிரிலாம் வேலை வாங்குறதே இல்லை, நம்ம எப்போ போய் கொடுத்தாலும் அதை அப்ரூவ் பண்ணுறாங்கன்னொன்னே அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. ஏன்னா இவ இருக்கும்போது வேலை வாங்கி 2 நிமித்தி இருப்பான், அப்படி இருக்கும்போது அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் இப்போலாம் வேலையே இல்லை, நாங்கள் மட்டுக்கு ஹேண்ட்டை தான் போகிறோம், அவர் பொறுமையாக சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, நாங்கள் மட்டுக்கு ஜாலியாக எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கோன்னே, நீ தான் மிஸ் பண்ணுறோன்னே, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ அதை அப்படி அந்த இது பாயிண்ட் அப்படி பேசுகிறத நிப்பாட்டிடுறோம். அப்பப்போ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இப்படி கொலீக்ஸ்லாம் இவளும் ஆமாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நெக்ஸ்ட் டே இருக்கும்போது இப்படி ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மக்கள். போராட்டம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இப்படி பந்தோபஸ்து கொடுக்கணும், போலீஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்கள் ஏரியா கவரேஜில் தான் வருதா. ஸோ நீங்களும் போய் நிற்பீங்க. எல்லோரும் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஸ்மூத்தாக தான் போராட்டம் ரொம்ப நல்லா போகும். நீங்களே பார்ப்பீங்க. அது இதுவும் வேறு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போராட்டமாக நீங்கள் பார்க்குறது. இப்படி தான் போராட்டம் இருக்குமா, தப்பு தான். ஒரு விஷயத்துக்காண்டி போராடுறாங்க, ஒரு கிடைக்காத விஷயத்துக்காண்டி. ஆனால் உங்களுக்கு நீங்கள் படத்தில் நியூஸில் அந்த மாதிரி கேள்விப்படுறது ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இப்படி தான் போராட்டம் பண்ணுவாங்களா, இப்படி தான் நடக்குமா. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணதை காவலுக்கு நிற்கிறனால இப்போ இப்படி தான் ப்ராசஸ் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி டெய்லி படித்ததை தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் போராட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினச்சானுங்களோ தெரில, போராட்டம் வெடித்து பெருசாக கலவரம் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்க, டேய் இப்போ தானடா ஒரு மாதிரி நல்ல விதமாக நினச்சேன், அதுக்குள்ளே என்னடா போராட்டம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலவரத்தை அடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்க, லத்தி சார்ஜை தவிர சும்மா கையிலே மக்களை பிரித்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா. ஸோ போலீஸும் உங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் ஃபஸ்ட்டு போராட்டத்துக்காக நின்றுருப்பாங்க. அதாவது போலீஸ்லாம் நின்றுருப்பாங்க. இப்போ போராட்டம் அதிகமாக மக்களை சமாளிக்க முடியல. ஸோ நீங்கள் இப்படி கூப்பிட்றீங்க, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னோடனே அவங்களும் கொஞ்சம் லத்தி சார்ஜ் இல்லாமலே, நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்க ஒரு நியாயமான விஷயத்துக்காண்டி போராடிருக்காங்க, நம்ம லத்தி சார்ஜ் கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சும்மா களைச்சி விட்டு இந்த கண்ணீர் புகை குண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மட்டும் போட்டு களைச்சி அவங்கள இது பண்ணி இருந்திருப்பீங்க. பயங்கரமான போராட்டம், மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கும். இப்படி நியூஸ்லலாம் சொல்கிற அளவுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக நீங்கள் களைச்சி விட்டு அந்த போராட்டத்தெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேஷனுக்கு போய் அப்படியே அப்பாடான்னு உட்காடுறீங்க. பார்த்தா அப்படி நியூஸ்லாம் வந்திருக்கு, நீங்கள் நியூஸ்லாம் உங்கள் ஸ்டேஷனில் போடுறாங்க, அப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கலவரமாகி போலீஸ் எல்லாரையும் கலைச்சி விட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. சில போலீஸ்க்கும் மண்டை உடப்பெல்லாம் அவங்க சைடில் லைட்டாக அடிபட்டுருக்கும், கீழே விழுந்து ஓடுறப்ப அந்த மாதிரிலாம் அடிபடும்ல, அந்த மாதிரி அதில் அடிபட்டுருக்கவங்களோட ரேட்டு சொல்கிறாங்க. இந்த சைட் போலீஸ்க்கும் சில பேருக்கு மக்கள் தள்ளுமுள்ளு ஏற்படும் போது அடிபட்டுருக்கும்ல, அந்த மாதிரி போலீஸ்க்கும் மக்களுக்கும் ஈக்குவலாகவே 2 பேருக்கும் அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லுவாங்களா. அப்படியே நியூஸ்லலாம் போட்டிருக்கிறத பார்க்குறீங்க.
என்னங்கடா இது ஸ்மூத்தாக போக வேண்டிய போராட்டத்தை ஏன்டா இப்படி பண்ணீங்க? அந்த அவங்க வச்சிருக்க அந்த கோரிக்கை நியாயமாக தானடா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிருந்தா நேரத்தை போராட்டம் வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த நியூஸை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு மாதிரி சரி என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க டியூட்டியை முடிச்சுக்கோங்க, அடுத்த டியூட்டி வரவங்க அப்படி மாறிப்போங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். உங்களுக்கு மாதிரி லைட்டாக அப்செட்டாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்கும், அப்செட்டாகவும் இருக்கும், இப்படி போராட்டம் கலவரம் ஆயிடுச்சுன்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்பாங்கள்ல, உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது, இப்படி போராட்டம் வெடிக்கிற அளவுக்கு விட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். நீங்கள் இருந்தாலும் கம்போஸாக வந்து கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிட்டிங்க, இருந்தாலும் ஒரு கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இருந்தாலும் நியாயமான கோரிக்கை மக்கள் கேட்டது, அந்த போராட்டம் பண்ணவங்க கேட்டது. பட் அதை சரியாக அவங்க செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரியும் தோணுது. நீங்கள் அப்படியே மூட் அப்செட்டில் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அது அரௌண்டு ஒரு இந்த 4 அதாவது ஒரு அந்த சூரியன் மறையிற டைமுக்கு தான் நீங்கள் சரி டியூட்டி முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருந்துருப்பீங்க. போயிருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி உட்காருவோம், நீ என்னத்தை பண்ண, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே ஜங்குக் சைடு காமிச்சோம் அப்படின்னா அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி தானே சுற்றிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வாட்டுக்கு அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வேகமாக ஹேண்ட் வந்துட்டு தடன்னு ஓடி வர்றாரு. இங்கே ஆஃபீஸில் ஒர்க்கர்ஸே பார்க்குறாங்க, என்ன அவர் இப்படி ஓடுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வேகமாக டக்குன்னு கதவை நாக் பண்ணாமல் திறக்கிறாரா. டக்குன்னு பார்க்கும்போது என்னடா பரபரப்பாக திறக்கிற மாதிரி சவுண்டு ரொம்ப பெருசாக கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஹேன் வந்துட்டு மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காரு. உடனே வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு ஹேனை, என்ன அப்படின்னே, இல்லை பாஸ் அது டிவி பார்த்தீங்களா அப்படின்னோடனே, டிவியா, ஆஃபீஸ் டைமில் யார் டிவி பார்ப்பா, எதுக்கு, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, பாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இறக்க பேசிகிட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு என்னாச்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறாரா. இல்லை பாஸ் சொன்னோடனே, இல்லை நீங்கள் குடிச்சிட்டு பேசுங்க அப்படின்னோடனே தண்ணியை குடித்ததுக்கப்புறம் பாஸ் டிவி போடுங்க அப்படின்னோடனே ஜங்குக்கு ரூமில் டிவி இருக்குமா. ஸோ என்ன அப்படின்னோடனே, இல்லை பாஸ் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டிவி ஆன் பண்ணி இப்படி நியூஸ் வைக்கும்போது இப்படி கலவரம் வருது. ஓகே, இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லையே, நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குனா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம், இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லையே. பாஸ் நல்லா பாருங்கள் பாஸ் அப்படின்னோடனே அப்படி பார்க்கும்போது பாஸ் அது மேடம் கவரேஜுக்குள்ளே ஏரியா கவரேஜில் இருக்கிற ஏரியா அப்படின்னே, என்ன சொல்கிற அப்படின்ட்டு அப்புறம் தான் சவுண்ட் வச்சு பார்க்குறாரு. இப்படி கலவரமாயிருக்கு, அதில் வந்துட்டு இப்படி மக்கள் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, அட் த சேம் டைம் போலீஸ்க்குமே அடிபட்டிருக்கணுன்னே இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எந்த போலீஸ் என்ன போலீஸ்லாம் சொன்னாங்கன்னா போலீஸ்க்கும் பயங்கரமான அடி, மண்டை உடஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கை காலெல்லாம் அடி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவருக்கு பதறிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக வந்துட்டு ஓடுறாரு அங்கே இருந்துட்டு. இவருங்களும் பார்க்குறாங்க அவங்க எம்ப்ளாயீஸில், என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்க்குறாங்க. இல்லை வந்துட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஓடி வந்துட்டு பார்க்கிங்கில் வந்துட்டு காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் அப்படியே வேகமாக போயிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு கதவை போட்டு பட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க யார் அவன், நீங்கள் உள்ளேருந்து பார்க்கும்போது யார் அவன் நம்ம வீட்டுக்கெலாம் வர்றது, அந்த பக்கி வரும், இந்த பக்கி இப்படிலாம் கதவை தட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறீங்க. பார்த்தா ஜங்குக்கு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க, என்னங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்களா. அவர் மூச்சு வாங்க நிற்கிறாரு, ஏன்னா மாடியில் இருப்பீங்க. அவர் கொஞ்சம் கூட இல்லை, காரை நிப்பாட்டிட்டு அப்படி தடன்னு ஓடி வந்தவர் அப்படி ஓடி வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்க அப்படி நிற்கிறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்னாச்சுங்க அப்படின்னோடனே அவர் பார்த்துட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு உங்கள் அப்படியே கணத்தெல்லாம் திடீர்னு என்ன நினச்சாரோ தெரியல, கணத்தை அப்படியே கப் பண்ணிவிட்டு எப்படி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஷோல்ட்ரு கை கால் அப்படியே ஒவ்வொன்றா தலையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கா. என்னாச்சு அப்படின்ட்டு நீங்களும் கேட்குறீங்களா. உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னே, எனக்கு என்னங்க அப்படின்னே,
இல்ல அடிபட்டுருக்கா எதுவும் அப்படின்னோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டார் போல அப்படின்னோடனே, ஆ இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, உண்மையிலேவா ஓகேவா அப்படின்னோடனே, ஐம் ஷூர் தாங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, அவர் அப்போ தான் அப்படியே பெருமூச்சை விட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு டைட்டான ஹக்கு. நீங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி வச்சா நம்ம எப்படி அப்படி ஷாக்காக அப்படியே ஒரு மாதிரி நம்ம பிடிச்சி வச்சா எப்படி நிற்போம், ஒரு மாதிரி டக்குன்னு நம்மளை யாராவது ஹக் பண்ணால் அந்த மாதிரி அப்படியே நிற்கிறீங்களா, விரைச்சி போய் அப்படியே பார்க்குறீங்க. என்ன இவர் ஹக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இவர் இவ்வளோ அதுவும் ரொம்ப டைட்டான ஹக்காக இருக்கா. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே வாசல்கிட்ட அப்படியே 2 பேர் நின்று அப்படியே கட்டி பிடிச்சிருக்கீங்க. அவர் பயங்கர டைட்டாக அவருக்கு வந்துட்டு என்னன்னா, பரவாயில்ல நம்ம பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலை, அடிபடலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹார்ட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஓடி வந்து பதட்டத்தில் அப்படியே ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக அடிச்சிட்டே இருக்கா. இவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷமாக நிற்கிறார். நீங்கன்னா அவருக்கு ஓடி வந்து ஹார்ட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. நீங்கள் இந்த பக்கம் இவர் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துலேயே அப்படியே டப்பு 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 டப்புன்னு ஹார்ட்டு பீட் எகிறிட்டு இருக்கு. நீங்கன்னா அப்படியே வந்து எப்படின்னா கையை வந்துட்டு இந்த சைடு 2 சைட்லேயுமே வந்துட்டு இப்படி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரும் சரி நம்ம எப்படி சொல்கிறது இது சொல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. அவருக்கு அதெல்லாம் கேட்கல. அவருக்கு அப்பாடா நம்ம பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலை. இதுக்கப்புறமும் அவருக்கு என்னென்னா இதுக்கப்புறமும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இவளுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே ஆகாமல் நம்ம நல்லபடியாக உள்ளங்கையில் வச்சு அப்படி தாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே வந்துட்டு அவர் பயங்கரமாக டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்னங்க அப்படின்னோடனே திரும்பலை. 2வது தடவை என்னங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கூப்பிட்றீங்க. அவருக்கு லைட்டாக கேட்குது. இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே தோலை 2 தடவை அதாவது முதுகு 2 தடவை தட்டி கொடுத்துட்டு இல்லைங்க நான் ஓகே தான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை தட்டி கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நார்மல் ஆகிட்டு அப்படியே ஹக்குலேருந்து ரிலீஸ் ஆகி உங்களை பார்க்குறாரு. உங்களுக்குன்னா ஐயோ என்னையா பண்ணுற ஹார்ட்டு ஒரு நிமிஷம் விட்டா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கையில் கலந்து விழுந்துருக்கும்யா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறார். 2 பேரும் நடு வாசலில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிட்டு அப்படியே தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்குங்களா. உடனே சரி நீங்கள் தான் அப்படின்ட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி பையன் வந்துட்டு ஒரு மாதிரி கலக்கத்தில் தான் இருக்காரா. உடனே வந்துட்டு இல்லை உள்ளே வாங்க அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே கதவை மூடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போகிறீங்க. கூட்டு போயிட்டு அவருக்கு உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னோடனே அப்படியே அவர் தண்ணி குடிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டீங்க. உட்கார வச்சு கதவை மூட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்களே, இது நீங்கள் வந்துட்டு கொடுக்குறத வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் 2 பேரையும் உங்கள் 2 பேரையும் அதாவது உங்களையும் ஜங்குக்கையும் சேர்த்து வச்சுட்டு இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான எபிசோடை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கான எபிசோட் முடிச்சு. மூடையில் 3 கொஷின் கேட்டு 3 விஷயம் சொல்லியிருப்பேன். சவுண்டு வந்துட்டு வந்திருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2வது வந்துட்டு அந்த ஜேர்னலிசம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது சொல்லியிருந்திருப்பேன். 3வது வந்துட்டு அந்த இதுக்கு எனக்கு கண்டிப்பாக யாராவது தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கப்பா. அது காட்டுது ஆனால் காட்ட மாட்டேங்குது, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரியே தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்னால் அது உள்ளே இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்னால் உள்ளே போய் படிக்க முடியல. என்ன காரணம்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் கதை வந்துட்டு லேகிங்காக போகுதுன்னு எனக்கும் தெரியுது. அது என்னப்பா கொஞ்சம்
இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ளே கஷ்டம்னு இருந்தால் தானே சந்தோஷத்துக்குள்ளே போக முடியும். கொஞ்சம் அந்த மாதிரி லேகின்னு இருந்தால் தான் அடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு முட்டை எப்படி எப்படியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா கொண்டு போகிறேன், இனிமேல் நல்லா கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். சாரி. பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு பேசுங்க. நீங்கள் ஒருவேளை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே சொல்லுங்கள். அப்படி இல்லையா இன்ஸ்டாவில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அங்கேயே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்டு ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைபு போகிற வழியில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சரியா புண்ணியமாக போயிடும். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி இந்த கதை ஓகேப்பா ஏதோ ஒரு ஆவரேஜாக போகுது, நல்லாயிருக்கு, ஒரு இதாக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் சூ அப்படின்ட்டு நாயை சொல்லணும், அந்த மாதிரி சூன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஓகே, எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, பை பை டேஸீஸ்.